வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். பிங்க் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே இந்த பதிவில் நாம் காலபைரவர், அதாவது நம் கர்ம வினைகளை போக்கி நமக்கு நன்மை செய்யும் ஒரு சிறந்த தர்ம தேவனை பற்றி பதிவில் விரிவாக காணப்போகிறோம் நண்பர்களே. எனவே இந்த பதிவை முழுமையாக காணுங்கள், எங்கும் தவிர்க்காமல். அவ்வாறு நீங்கள் கண்டால் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். யார் இந்த காலபைரவர் என்று உங்களுக்கு தெரியுமா? காலபைரவர் என்பவர் சிவபெருமானின் ஒரு அம்சம், அதாவது ஒரு அவதாரமாக கருதப்படுகிறார். அவர் ஒரு வகையில் சிவபெருமானின் மகனாகவும் கருதப்படுகிறார். எனவே இந்த காலபைரவர் ஒரு உக்கிர கடவுள் ஆவார், அதாவது கோபத்தின் உச்ச நிலையில் இருக்கும் கடவுள் ஆவார். சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தை ஆள்கின்ற ஒரு பரம்பொருள், அதாவது சிவபெருமான் அனைத்தையும் இயக்க வல்லவர், அனைத்தையும் காக்க வல்லவர், அனைத்தையும் அழிக்கவும் வல்லவர். வேலையும் செய்யவர் இவரே மட்டும். அதாவது அவர் நேரடியாக எதையும் செய்ய மாட்டார். தன் இடும் கட்டளைகளை நிறைவேற்ற சில கடவுளை இவர் நியமித்து இருப்பார். மேலும் இந்த பிரபஞ்சத்தின் மன்னர் ஆவார் சிவபெருமான். அதே போல தன் இடும் கட்டளை நிறைவேற்ற அந்த கட்டளைகள் எதுவாயின இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான கர்மாவாக இருந்தாலும் சரி, அதனை உடனடியாக செய்து முடிக்க சில காவல் தெய்வங்களை இவர் உருவாக்கியுள்ளார். அதில் ஒருவரே இந்த காலபைரவர் ஆவார். சிவபெருமானின் கட்டளைக்கு இங்கே அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள். அவ்வாறு சிறப்புமிக்க ஒரு காவல் தெய்வம் தான் இந்த காலபைரவர் ஆவார். சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற்றவர் இவர். மேலும் சிவபெருமானுக்கு நிகரான சக்தி கொண்டவர் இவர். அதனால்தான் இந்த காலபைரவரை சிவன் உருவாக்க காரணம். மேலும் காலபைரவர் 64 வகை காலபைரவராக நமக்கு காட்சி அளிக்கிறார். மேலும் இவர் 8 திசைக்கும் காவல் தெய்வமாகவும் 8 திசைகளுக்கும் ஆட்சி செய்வராகவும் விளங்குகிறார். பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தும் சக்தியும் இவருக்கு உண்டு. நவகிரகங்களுக்கும் இவர் கட்டுப்படுத்தும் சக்தியும் உண்டு. நவகிரகங்களுக்கு இவர் ஆணையும் இடுவார். அந்த கர்மகாரகனாக சனி பகவானுக்கு இவர் குருவாகிறார். மனித வாழ்க்கை மற்றும் பல்வேறு தேவர்களின் வாழ்க்கையை நிர்ணயிப்பது இந்த சனி பகவான் ஆவார். அப்பேற்பட்ட சனி பகவானுக்கே இவர் குரு என்றால் இவர் எவ்வளவு சக்தி மிக்க கடவுள் ஆகிறார் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். மேலும் அந்த சனியின் அதிதேவதையும் இந்த காலபைரவர் ஆகிறார். உங்களுக்கு இந்த இருமை தத்துவம் என்ற விளக்கம் தெரியுமா? அதாவது இங் யாங் தத்துவம். அதாவது இங் யாங் தத்துவத்தின்படி சிவபெருமான் கருப்பாகவும் வெள்ளையாகவும் நமக்கு காட்சி அளிக்கிறார். அதாவது நல்லது மற்றும் கெட்டது, இரவு பகல், நன்மை தீமை, ஆண் பெண், சொர்க்கலோகம் தேவலோகம், நரகம் சொர்க்கம், தேவர்கள் அரக்கர்கள் என்ற தத்துவத்தின்படி சிவபெருமானுக்கும் 2 முகங்கள் உண்டு. அதில் வெண்மை நிறம் உடைய முகம்தான் ஈசன் ஆகிறார். அந்த பிரபஞ்சத்தை ஆள்கின்ற எம்மபெருமான் சிவபெருமான் ஆகிறார். அதே போல சிவபெருமானுக்கு கருப்பு நிறம் என்றால் அதுவே காலபைரவர் ஆகிறார். சிவபெருமானிற்கு நேரடியாக எதிர்சக்தி பெற்றவர் இவர். ஆனால் இவர் சிவபெருமானின் காவல் தெய்வமாக கருதப்படுகிறார். மேலும் இந்த காலபைரவர் ஒரு சிறிய பைரவரை தன்னுடன் வைத்திருப்பார், தன் காவல் தெய்வமாகவும் மேலும் தனக்கு வாகனமாகவும் வைத்திருப்பார். அது எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்ததும் உண்டா? எனவே நம் கர்ம வினைகளை போக்குவதற்காக வீதியில் உள்ள சிறிய பைரவர்களுக்கு அன்போடு உணவு வழங்கி வந்தால் போதும். நம் கர்ம வினைகள் அனைத்தும் கழிந்துவிடும். மேலும் நம் வாழ்வில் நன்மை மட்டுமே வரும். எனவே அந்த பைரவர்களை நாம் உதாசீனம் செய்யாமல் நாம் அவர்களுக்கு முடிந்த உதவியை செய்து வந்தால் அந்த காலபைரவருக்கே நாம் சேவை செய்ததற்கான பலன் கிடைக்கும். மேலும் காலபைரவரின் நேரடி பார்வை மற்றும் நேரடி அருள் நம் மீது படும். அவர் நம்மை எப்போதும் காத்துக்கொண்டே ரசித்து கொண்டே இருப்பார். மேலும் அஷ்டமி திதி அன்று, அதாவது தேய்பிரை அஷ்டமி திதி அன்று பைரவர்களுக்கு அசைவ உணவை வழங்கி வந்தால் நம் பாவ கணக்கும் தீரும். மேலும் அந்த பைரவருக்கே சேவை புரிந்த அருளும் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. எனவே அந்த சிறிய பைரவர்களை நாம் அன்போடு அரவணைத்து வந்தால் அந்த பைரவரின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். இதுவே சத்தியமாகும். மேலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் காலபைரவருக்கு இந்த சிறிய பைரவர் வாகனமாக இருக்கிறார் என்று. நம் கற்காலத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது மனிதன் நாகரிகம் அடைந்த பிறகோ அவன் முதலில் செய்த தொழிலானது வேட்டையாகும். அதாவது வேட்டையாடிதான் மனிதன் உட்கொண்டான். மனிதன் வேட்டையாடி உண்ட பிறகே அவன் வளர்ச்சியானது பன்மடங்கு பெருகியது. அப்பொழுது மனிதன் வேட்டையாடுவதற்கு துணையாக வந்தவர் இந்த சிறிய பைரவர்களே ஆவார்கள். அதாவது மனிதனுக்கு துணை புரியும் ஒரே ஒரு உயிரினம் இந்த பைரவர் மட்டுமே. அதை நினைவு கூறும் வகையிலும் மேலும் பைரவருக்கு நிகரான காவலும் கிடையாது, பைரவருக்கு நிகரான நண்பனும் கிடையாது என்று உணர்த்துவதற்காகவே இந்த காவல்காரனாக இருந்த சிறிய பைரவர்களை நாம் நினைவுபடுத்துகிறோம். பைரவர்களுக்கு காவலாளியாகவும் வாகனமாகவும். அன்று முதல் இன்று வரை இந்த மனிதர்களுக்கு சிறந்த நண்பனாகவும் சிறந்த காவல் தெய்வமாகவும் சிறந்த காவல்காரணமாகவும் மேலும் நமக்கு ஒரு உதவி புரியும் விசுவாசம் மிகு ஜீவனாகவும் இருப்பவர்கள் இந்த சிறிய பைரவர்கள் மட்டுமே. வேற எந்த விலங்கினமும் கிடையவே கிடையாது. அதன் பிறகு வேட்டைக்காரனுக்கு முக்கியமான விஷயம் நேரம், அதாவது காலம். அந்த காலத்தை வரையறுத்தார்கள் நம் முன்னோர்கள். நீங்கள் கூறுங்கள் நண்பர்களே, ஒரு மாதத்திற்கு எத்தனை நாட்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த 30 நாட்களில் பல்வேறு சூட்சமங்கள் உள்ளது. ஒரு மாதத்திற்கு, அதாவது 30 நாட்களுக்கு 2 வகை பிரிவு வரும், அமாவாசை மற்றும் பௌர்ணமி. அந்த அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு செல்லும் வழியில்
நடுவில் இருப்பது 14 நாட்கள் ஆகும். மேலும் அந்த பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருவதற்கு 14 நாட்கள் ஆகும். அதை வளர்பிறை என்றும் தேய்பிறை என்றும் கூறலாம். அந்த சந்திரனின் ஏற்ற இடத்திற்கு தகுந்தவாறு. அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை இருக்கும் அந்த சந்திர திசையினை நாம் வளர்பிறையாகவும் கருதுகிறோம். அதாவது 1, 2 முதல் 30 நாட்களுக்கு இருக்கும் அந்த 14 நாட்களும் தமிழில் எவ்வாறு கூறியுள்ளார்கள் என்றால், பிரதமை, துவதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தோதசி என்று கூறியுள்ளார்கள். இது அமாவாசைக்கு பிறகு வரும் நாட்கள் என்பதால் இதை வளர்பிறை என்றும், பௌர்ணமிக்கு பிறகு வரும் நாட்களை தேய்பிறை என்றும் கூறியுள்ளார்கள் முன்னோர்கள். மேலும் இந்த சந்திரனானது ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் கொண்டது. ஒரு சுழற்சியை பெறுவதற்கு 30 தினங்கள் இது நேரம் எடுத்துக்கொள்கிறது. எனவே அந்த திங்களை வகைப்படுத்தி தான் ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள், மேலும் அந்த மாதத்திற்கு திங்கள் என்று பெயரிட்டு உள்ளார்கள் நம் முன்னோர்கள். மேலும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையே சூரியனானது பெயர்ச்சி ஆகும். அதே போல சூரியன் ஒரு பெயர்ச்சியை எடுப்பதற்கு, அதாவது ஒரு முழு சுழற்சியை பெறுவதற்கு 365 நாட்கள் தேவைப்படும். அதாவது 12 மாதம். இந்த சூரிய நாட்காட்டிக்கும் சந்திர நாட்காட்டிக்கும் வரையறை தந்தவர்கள் நம் முன்னோர்கள். மேலும் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, அந்த நிழல் கிரகமான ராகு கேது பயிற்சி, மேலும் அந்த ராகு கேது வரையறை வைத்துள்ளார்கள். பரிபூர்ணமான அமாவாசை ராகு பயிற்சி என்றும், பரிபூர்ணமான பௌர்ணமியை கேது பயிற்சி என்றும் கூறியுள்ளார்கள். இதில் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் வரும். ஒரு வேட்டைக்காரனுக்கு முக்கியம் நேரம். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் கூட அந்த நேரத்தை வரையறைப்படுத்தி தான் முன்னோர்கள் காலத்தை வரையறுத்தார்கள். மேலும் நமக்கு உதவி புரிந்த நம் நன்றியுள்ள ஜீவனை, அதாவது அந்த பைரவர்களை மறக்கக்கூடாது. பைரவர்கள் தான் நமக்கு எப்பொழுதும் காவலாய் இருப்பவர்கள் என்று நினைவுபடுத்தும் வகையிலும் காலத்தையும் பைரவரையும் ஒன்று சேர்த்துதான் கால பைரவர் என்ற தத்துவத்தை உருவாக்கி உள்ளார்கள் நம் முன்னோர்கள். கால பைரவரின் உண்மையான புராண கதை என்னவென்றால், ஒரு முறை பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் ஒரு வாக்குவாதமானது நடைபெற்றது. யார் பெரிய கடவுள் என்று. அதில் கூறுகிறார், கிடைக்கும் கடவுளான நானே பெரியவன் என்றும், மேலும் திருமால் உரைத்துள்ளார், காக்கும் கடவுளான நானே பெரியவன் என்று. இருவரும் வாக்குவாதம் மிஞ்சி ஈசனிடம் சென்றார்கள். ஈசன் ஒன்று உரைத்தார், தன் அடியையும் முடியும் யாரை முதலில் காண்கிறார்களோ அவரே பெரிய கடவுள் என்று நான் கூறுகிறேன் என்று உரைத்தார். அப்பொழுது ஈசன் ஒரு ஜோதி பலமாக மாறி வானத்திற்கும் பூமிக்கும் சென்றார். அப்பொழுது அடியையும் முடியும் யாரை முதலில் காண்கிறாரோ அவரே பெரிய கடவுள் என்று நானே உங்களுக்கு அந்த சான்றிதழை வழங்குகிறேன் என்று உரைத்தார். அப்பொழுது வராக ரூபம் எடுத்து திருமால் பூமிக்கு அடியிலும், அன்னப்பறவை ரூபம் எடுத்து பிரம்மன் வானத்திற்கும் சென்றார். அப்பொழுது இருவருக்குமே அந்த அடியையும் முடியும் காண முடியவில்லை. எனவே திருமால் ஒப்புக்கொண்டு விட்டார், நீங்களே சிறந்தவர் என்று, அதாவது ஈசனை பார்த்து. அப்பொழுது பிரம்மன் நானே பெரியவன் என்ற நினைப்பில் ஈசனின் முடியை காண வேண்டும் என்ற காரணத்தினால் ஒரு பூவிடம் பொய் சொல்லுமாறு உரைத்தார். எனவே அந்த பூவும் பொய் சொன்னது. பிரம்மன் செய்த தவறை சிவபெருமான் கண்டுபிடித்து விட்டார். ஆனால் ஆணவத்தில் பிரம்மன் அதை ஏற்க மறுத்து விட்டார். பின்பு ஒரு குழந்தை ரூபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மன் முன் சென்று சிரித்து கொண்டே இருக்கிறார். யார் இந்த குழந்தை என்று யோசித்து பார்த்து, உனக்கு நான் என் சிஷ்யனாகும் வாய்ப்பை வழங்குகிறேன் என்றார். கோபம் கொண்ட சிவபெருமான் அக்கினி ரூபம் எடுத்து வானத்திற்கும் பூமிக்கும் எழுந்து நின்றார். அப்பொழுது காலத்தை கடந்து நிற்பதால் உனக்கு நான் காலபைரவர் என்ற பெயர் இடுகிறேன் குழந்தையே என்று உரைத்தார். அப்பொழுது சிவபெருமான் பிரம்மன் தன் தவறை ஒப்புக்கொள்ளாமல் அடப்பிடிக்க கொண்டிருக்கிறான் என்று கோபம் கொண்டு காலபைரவராக மாறி 5 தலை கொண்ட காலபைரவர் ஒரு தலையை கொய்து விடுகிறார். அப்போது உன்னிடம் உள்ள 5 தலைகள் இருப்பதாலே நீ ஆணவம் கொள்கிறாய், ஈசனுக்கு நிகரான சக்தி இருப்பதாலே நீ ஆணவம் கொள்கிறாய் என்று அந்த காலபைரவர் உரைத்துக் கொண்டே அந்த சிரத்தை கொய்து விட்டார். அப்பொழுது பிரம்மனை சிவபெருமான் வதம் செய்ததால், அதாவது அந்த ஒரு சிரத்தை கொய்ததால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. அதை நிறைவேற்றும் வகையில், அந்த தோஷத்திலிருந்து விடுபடும் வகையில் அவர் உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து யாசகம் பெற்றார். இறுதியாக அவர் காசிக்கு சென்று லட்சுமி தேவியிடம் யாசகம் பெற்ற பின்பே அவருக்கு அந்த தோஷமானது நிறைவு பெற்றது. எனவே காலபைரவருக்கு அந்த தோஷம் நிவர்த்தியானது. மேலும் அவர் காசிக்கு காவல் தெய்வமாய் விளங்குகிறார். ஈசன் அவருக்கு ஒரு அருள் வழங்கினார். இன்று முதல் நீ இந்த காசிக்கும் சரி இந்த உலகத்திற்கும் சரி நீ காவல் தெய்வமாய் இருப்பாய் பைரவா என்று. மேலும் அனைத்து கர்மவினை கணக்கையும், மேலும் அனைத்து கர்ம பலனையும் நீயே தருவாய். மேலும் இந்த கோவிலுக்கு பாதுகாவலனை நீயே விளங்குவாய். மேலும் அனைத்து சாவிகளும் உன் காலடியிலே இருக்கும். உன்னை மீறி யாரும் இந்த கோவிலை அபகரிக்க முடியாது. எனவே அனைத்து பொறுப்பையும் உன்னிடமே ஒப்படுகிறேன் என்று உரைத்து சிவபெருமான் மறைந்தார். அன்று முதல் இன்று வரை காசிக்கே காவல் தெய்வமாய் இந்த காலபைரவர் திகழ்கி கொண்டே இருக்கின்றார். அனைத்து சிவாலயத்தையும் காலபைரவர் காவல் தெய்வமாய் விளங்குகிறார் தெற்கு திசையில். நீங்கள் காலபைரவரின் அருளை பெற 21 நாட்கள் தொடர்ந்து காலபைரவரை தரிசித்து வந்தால் உங்களுக்கு பரிபூரணம் அருள் கிடைக்கும் காலபைரவர் இடமிருந்து. நீங்கள் இந்த விஷயம் சிந்தித்தது உண்டா? ஒரு குழந்தையானது உங்களிடம் விளையாடி கொண்டு இருக்கிறது, அண்ணா எனக்கு இதை செய்யுங்கள் என்று. அந்த குழந்தையை
நீங்கள் அன்புடன் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அந்த குழந்தை தினமும் உங்களுடன் உரையாடும், விளையாட கொண்டிருக்கும். அப்பொழுது உங்கள் மனதில் ஒரு விஷயம் தோன்றும். இந்த குழந்தையானது நல்ல குழந்தை. ஒரு அபிப்பிராயம், அதாவது நல்ல அபிப்பிராயம் உங்கள் மனதில் தோன்றும். அதே போல நாம் அனைவரும் ஈசனின் குழந்தைகள் தான். தினமும் நாம் காலபைரவரிடம் சென்று நாம் கஷ்டங்களை வேண்டி முறையிட்டாலோ அல்லது நம் கர்ம வினை தீக்குமாறு அவரிடம் சென்று முறையிட்டாலோ அவர் நிச்சயம் நமக்கு அருள் புரிவார். ஈசன் நமக்கு தந்தை என்றால் காலபைரவர் நமக்கு மூத்த சகோதரன் ஆகின்றார். எனவே நம் மூத்த சகோதரனிடம் சென்று முறையிட்டால் அந்த சகோதரர் நமக்கு நிச்சயம் துணை புரிவார். தர்ம சிந்தனையுடன் சென்று முறையிட்டால் போதும், அவர் நமக்கு அனைத்து விஷயங்களையும் துணை புரிவார். இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஆகும். நான் காலபைரவரை வணங்கி கொண்டிருக்கின்றேன். அவர் எனக்கு அனைத்து நன்மையும் செய்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். எனவே இது போன்ற பல கதைகளுக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவோ வழங்குங்கள் நண்பர்களே. உங்களுக்கு பைரவர் பிடித்தால் கமெண்டில் ஓம் பைரவாய நமக என்று எழுதவும். சிவனை பிடித்தால் ஓம் நம சிவாய என்று எழுதவும். எனவே பைரவரை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மையும் பைரவர் செய்வார் நிச்சயமாக. நன்றி, வணக்கம்.